11:40 நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஆண்டு சொல்றாரு, என் மகனே, ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ ஜெபித்து கொண்டே இருக்கிற, நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிற. ஆனா நீ விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் தான் என் மகிமை பார்க்க முடியும். நீ விசுவாசித்தால் தான் அற்புதத்தை பார்க்க முடியும்னு ஆண்டு சொல்கிறார். மகளே, ஏதோ ஒரு காரியம் உன்னை பாதிக்கிறது, நடக்குமா நடக்காதா, எல்லாம் சீரியஸா போகிறதுன்னு கலங்குகிறாய். ஆனால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். லாசரு என்கிற ஆண்டவருடைய சிநேகிதன் வியாதிப்பட்ட போது அவனுடைய 2 சகோதரிகள் இயேசுவுக்கு சொல்லி அனுப்பினாங்க. இயேசு வருவதற்கு தாமதித்து விட்டாரு. அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் கழித்து இயேசு பெத்தானியா கிராமத்துக்கு வந்தார். இந்த ஒலிவ மலையின் அடுத்த பகுதியில தான் இந்த பெத்தானியா இந்த கிராமமும் இருக்கிறது. இந்த அற்புதம் நடந்த இடமும் இருக்கிறது. இயேசு வந்தபோது மார்த்தாளு மரியாளு கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. மார்த்தாளு ஒரு காரியத்தை, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், எல்லாம் முடிந்து விட்டதை பிந்தி வந்திருக்கிறீரே என்று சொல்லும்போது, அப்பதான் இயேசு சொல்ல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இப்ப ஆண்டவர் சொல்றார், உங்களை பார்த்து, எல்லாம் பிந்திட்டு சீரியஸ் ஆயிட்டு, இனி ஒன்றும் பண்ண முடியாது, பிரச்சனை அவ்வளவுதான், இனி சரி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க விசுவாசித்தால் ஆண்டவர் சரி பண்ணுவார், அற்புதம் செய்வார்.